வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. இது வந்து 6th 9th பாலிட்டி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அரசாங்க அமைப்பின் வகைகள். ஓர் சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பு தான் வந்து அரசாங்கம். அரசாங்க அமைப்பின் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து 7 வகையாக பிரிக்கலாம். அது என்னன்னா உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகுழு ஆட்சி, மத குருமார்களின் ஆட்சி, மக்களாட்சி, குடியரசு. இதெல்லாம் வந்து அதோடைய 7 வகை. இப்போ இந்த 7 வகையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல உயர்குடியாட்சி, அரிஸ்டோக்ரசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்குடியில் பிறந்த சிறப்புரிமை பெற்று சிறு ஆளும் வர்க்கத்தினரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் இந்த உயர்குடியாட்சி. இது எங்க இருக்குன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின்ல இருக்கு. அடுத்து முடியாட்சி, அதாவது மொனார்கி. முடியாட்சி பார்த்தீங்கன்னா அரசரால் அல்லது அரசியரால் வந்து அமைக்கப்படும் அரசாங்கம். இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பூட்டான், ஓமன், கத்தார். அடுத்து தனிநபர் ஆட்சி, அதாவது ஆட்டோக்ரசி. தனிநபர் ஆட்சி அப்படின்னா என்னன்னா ஒரு முழு அதிகாரம் கொண்ட நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் இந்த தனிநபர் ஆட்சி. இது வந்து சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டா வடகொரியா, சவுதி அரேபியா இருக்குது. அடுத்து சிறு குழு ஆட்சி, அதாவது ஓலிகிராட்சி. சிறு குழு ஆட்சி அப்படின்னா என்னன்னா மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்தி அமைக்கப்படும் அரசாங்கம் தான் இந்த சிறு குழு ஆட்சி. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யா, சீனா, வெனிசுலா, வடகொரியா. அடுத்து மத குருமார்களின் ஆட்சி, அதாவது தியோக்ரசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் இந்த மத குருமார்களின் ஆட்சி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டிகன், பாகிஸ்தான். அடுத்து மக்களாட்சி, டெமோக்ரசி. மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் தான் இந்த மக்களாட்சி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா. அடுத்து குடியரசு, அதாவது ரிபப்ளிக். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ அதிகாரம் இருக்கும். இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா, ஆஸ்திரேலியா. அடுத்து குடியரசு என்ற சொல்லோட பிறப்பு பத்தி பார்க்கலாம். கிமு 500 ரோம் நகரில் வந்து முதலாக குடியரசு என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ரெஸ் பப்ளிகா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா பொது விவகாரம், அதாவது பப்ளிக் மேட்டர். அடுத்து மக்களாட்சி அல்லது ஜனநாயகம், அதாவது டெமோக்ரசி பத்தி பார்க்கலாம். மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறை தான் வந்து மக்களாட்சி. இதோடைய முக்கிய விதியில வந்து பார்த்தோன்னா இதில் மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் மட்டுமே நாட்டை ஆள வேண்டும். மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும், அமைப்பு ஏற்படுத்தவும், போராட்டங்கள் நடத்தவும் உரிமை உள்ளது. அடுத்து மக்களாட்சியின் சொற்பிறப்பு, அதாவது மக்களாட்சினா டெமோக்ரஸின்னு சொல்லுவோம்ல, அதனால டெமோஸ் மற்றும் கிரேட்டியா என்ற 2 கிரேக்க சொல்லிலிருந்து இந்த டெமோக்ரஸி என்ற சொல் பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிகாரம். மக்களாட்சி என்றால் மக்களின் கையில் ஆட்சி அதிகாரம் என்பது பொருள். மக்களாட்சியின் பிறப்பிடம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கம். அடுத்து மக்களாட்சி பற்றிய அறிஞர்களின் கூற்று வந்து பார்க்கலாம். முதல்ல ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்றாருன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து காந்தி என்ன சொல்றாருன்னா ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் கொண்ட குழுவால் செயல்படுத்த முடியாது. அது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார். அடுத்து மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி பத்தி பார்க்கலாம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஏதென்ஸ் உள்ளடக்கிய பண்டைய கிரேக்க நாட்டில் மக்களாட்சி முறை தோன்றியது. பண்டைய இந்தியாவில் வேத காலத்தில் வந்து உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்ததாக சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் வந்து குறிப்பிடுகிறது. பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பில் குடவோலை முறை இருந்ததாக காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கல்வெட்டு கூறுகிறது. அடுத்து உலக மக்களாட்சி தினம் எந்த வருஷம் கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் 15. அதாவது 2007ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபை வந்து செப்டம்பர் 15ஐ உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது. 2008ஆம் ஆண்டு முதல் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்து ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல், அதாவது டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மக்களாட்சியில் முடிவெடுக்கும் அதிகாரம் தனி நபரிடம் குவிந்திருக்காது, ஒரு குழுவிடம் தான் வந்து இருக்கும். இதில் அக்குழு உட்பட பிரச்சனை தொடர்புடைய அனைவரும் உள்ளடக்கி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வெளிப்படையான உரையாடல்களை நடத்துவர்.
இறுதியில் அனைவரிடமும் ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமை, அதாவது கான்சென்சஸ் ஏற்பட்ட பிறகு இறுதி முடிவு எடுப்பதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து உலகெங்கும் பெண்களுக்கான ஓட்டுரிமை பத்தி பார்க்கலாம். 1893 நியூசிலாந்து தான் உலகில் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது. 1918 பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, அதாவது ஐக்கிய பேரரசு பாத்தீங்கன்னா நிபந்தனைகளுடன் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது. அடுத்து 1920 அமெரிக்கா 19வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது. அடுத்து இந்திய மக்களாட்சியின் மீதான நம்பிக்கை. 79% மக்கள் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக PEW ரிசர்ச் ஸ்டாண்டர்ட் தெரிவித்திருக்குது. இது உலக பட்டியலில் முதலிடத்துல இருக்குதான். அடுத்து மக்களாட்சியின் வகைகள். மக்களாட்சியின் வகைகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வகை. என்னன்னா நேரடி மக்களாட்சி, இன்னொன்னு மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா பொது விவகாரங்களில் மக்கள் நேரடியாக முடிவெடுக்கும் அரசாங்க முறை கொண்ட மக்களாட்சி தான் நேரடி மக்களாட்சி. இது எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்கம், சுவிட்சர்லாந்து. அடுத்து மறைமுக மக்களாட்சி. பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்க முறை கொண்ட மக்களாட்சி தான் மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை மக்களாட்சி. மேலும் இது நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கலாம். நாடாளுமன்ற முறை மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டா இந்தியாவும் இங்கிலாந்தும் இருக்குது. மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டா அமெரிக்கா இருக்குது. அடுத்து மக்களாட்சியின் நிறைகள் மற்றும் குறைகள். முதல்ல நிறைகள். பொறுப்பான அரசாங்கமாக பதிலளிக்கும் கடமை கொண்டதாக இந்த மக்களாட்சி இருக்குது. சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் வளர்க்கிறது. மக்களிடம் பிரதிநிதிகளை தேர்வு செய்யவும் பொறுப்புணர்ச்சி கொடுக்கிறது. உள்ளாட்சி மூலம் மக்கள் தங்களை தாங்களே நிர்வகிக்கும் தல சுயாட்சி வழங்குகிறது. இறையாண்மை, இறுதி அதிகாரம் மக்களிடம் அளிக்கிறது. அடுத்து மக்களாட்சியின் குறைகள். முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மையால், குறைந்த வாக்குப்பதிவால் சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. அடுத்து இந்தியாவில் மக்களாட்சி என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில் மக்களாட்சி பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக அல்லது மக்களாட்சி நாடாக இந்தியா உள்ளது. இந்திய மக்களாட்சியின் 5 தூண்களா பாத்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு இருக்குது. அடுத்து நாடாளுமன்ற கட்டிடத்தை பத்தி பார்க்கலாம். பழைய நாடாளுமன்ற கட்டிடம் 1912-13 எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்ற பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் தான் இந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைச்சாங்க. இது புதுடெல்லியில 1921 1927 வரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டது. 2023 பாத்தீங்கன்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டதை தொடர்ந்து இது சம்விதான் சதன் என்று பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்டு வருகிறது. தற்போது இது தேசிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பாத்தீங்கன்னா 2023 திறந்து வைக்கப்பட்டது. இக்கட்டிடத்தை பாத்தீங்கன்னா விமல் பேட்டல் என்ற கட்டிட கலைஞர் தான் வடிவமைத்தார். தற்போது இந்த புதிய கட்டிடத்தில் தான் நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து இந்திய மக்களாட்சியின் சவால்கள் பத்தி பார்க்கலாம். கல்வியறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி சமய வகுப்புவாதம், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய மக்களாட்சியின் சவால்கள். அடுத்து இந்தியாவில் தேர்தல் பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் 3 நிலை தேர்தல்கள் நடைபெறுது. இந்திய அரசு பாத்தீங்கன்னா ஒரு பகுதி கூட்டாட்சி அமைப்பு, அதாவது குவாசி பெடரல் முறை கொண்ட நாடு என்பதால் இந்தியாவில் மத்திய நிலை, மாநில நிலை, உள்ளூர் நிலையில் தேர்தல் நடைபெறுகிறது. அடுத்து இந்தியாவில் முதல் தேர்தல் பத்தி பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் 25 அக்டோபர் 1950 முதல் 21 பிப்ரவரி 1951 வரை பல கட்டங்களாக சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 489 இடங்களில் 364 இடங்கள் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஆனார். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தேர்தல் 1920 இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ற மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேர்தல் நடைபெற்றது. இது இந்திய வரலாற்றில் நடந்த முதல் பொது தேர்தல் ஆகும். அடுத்து வாக்குரிமை என்பது அரசியல் சமத்துவம், அதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. தேர்தலில் போட்டியிடும் உரிமை பாத்தீங்கன்னா அரசியல் உரிமை, அதாவது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து உலகின் பழமையான மக்களாட்சி கொண்ட நாடுகள், அதோடைய அமைவிடம், அதோட சிறப்பு கூறுகள் பத்தி பார்க்கலாம். முதல்ல கிரேக்கம். இதோட காலம் பாத்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு.
அமைவிடம் பார்த்தீங்கன்னா கிரீஸ். சிறப்பு கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம் வந்து இந்த கிரேக்கம். அடுத்து ரோமானிய பேரரசு. இதோடைய காலம் வந்து கிமு 300 முதல் 50 வரைக்கும். இதோடைய அமைவிடம் வந்து தீபகற்ப இத்தாலி மற்றும் ரோம். இதோடைய சிறப்பு கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிக வளர்ச்சி உலக அளவில் பரவ காரணமான பேரரசு தான் இந்த ரோமானிய பேரரசு. அடுத்தது சான் மரினோஸ். இதோடைய காலம் வந்து கிபி 301. இதோடைய அமைவிடம் வந்து இத்தாலி. இதோடைய சிறப்பு கூறுகள் பார்த்தீங்கன்னா உலகிலேயே பழமையான அரசியலமைப்பும் தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு வந்து இந்த சான் மரினோஸ். அடுத்து ஐஸ்லாந்து. இதோடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 930. அமைவிடம் வந்து திங்வேலிர். இதோடைய சிறப்பு கூறுகள் பார்த்தீங்கன்னா உலகிலேயே பழமையான நாடாளுமன்றங்களில் ஒன்றை கொண்ட நாடு தான் வந்து ஐஸ்லாந்து. அடுத்து மனிதத்தீவு, அதாவது இசேல் ஆஃப் மேன். இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 927. இதோட அமைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே வந்து அமைஞ்சிருக்குது. இதோடைய சிறப்பு கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னராட்சியின் கீழ் உள்ள சுயாட்சி கொண்டது. உலகிலேயே மிக நீண்ட காலமாக செயல்படும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு தான் வந்து இந்த மனிதத்தீவு. ஆனா வந்து இது புக்ல வந்து ஐஸ்லாண்டுன்னு சொல்லிட்டு தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலாந்து. இதோட காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் வந்து இங்கிலாந்துல தான். இதோடைய சிறப்பு கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா 1615 மகாசாசனம் வந்து எழுதப்பட்டது. இதுதான் வந்து ஜனநாயகத்தின் அடித்தளமாக கருதப்படுகிறது. அடுத்து அமெரிக்கா. இதோட காலம் வந்து பாத்தீங்கன்னா கிபி 1789. அமைவிடம் அமெரிக்காவில் தான். இது வந்து சிறப்பு கூறுகள் பார்த்தீங்கன்னா நவீன மக்களாட்சிகளில் மிக பழமையான மற்றும் எழுதப்பட்ட அரசமைப்பு கொண்ட நாடு தான் வந்து இந்த அமெரிக்கா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சின்ற யூனிட்டை ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவுடைய PDF லிங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.